மகாவை முன்னெல்லாம் வந்து மதிக்காத ராஜலக்ஷ்மி இப்போ இவ்வளோ மதித்து கூட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மகாவால் இந்த குடும்பத்துடைய ஒற்றுமை கலையுதுங்கிறது ஒன்றுனா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய மகன் தப்பு பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பவர் இவங்க கையில் தான் இருக்குது, மகா கையில் தான் இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ கூட்டு வந்துட்டாங்க ராஜலக்ஷ்மியும் ஒன்றும் வந்து ரொம்ப சுயநலம் இல்லாமல் செய்கிறவங்கலாம் கிடையாதுன்னு வச்சுங்க, அவங்களுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது. இதில் இப்போ காயத்ரிக்கும் சித்ராவுக்கும் வந்து இப்போ மகா வந்ததில் என்ன கடுப்பு அப்படின்னா வந்து மகா திருப்பி இந்த குடும்பத்துடைய வீட்டு சாவியெல்லாம் வச்சுப்பாங்க, எல்லா பொறுப்பையும் எடுத்துப்பாங்கன்னா வந்து நம்மலாம் என்ன செய்கிறது, நம்ம ஏற்கனவே பல வருஷமாக டம்மியாக தான் இருந்திருக்கோம், திரும்பி நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வேறு. அனாமிகாவுக்கு ஏற்கனவே மகா வந்து இந்த பிரபா விஷயத்துலேருந்தே பிடிக்காது, ஆனால் திரைக்கும் மகாபாவம் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் தான் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போ எல்லா விஷயத்துக்கு நடுவில் இப்போ இந்த அழகியை பற்றி உண்மையை 24 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும்னு சொல்லியாச்சு. இப்போ ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ என்ன செய்ய போகிற, இந்த பொண்ணு வந்து உன் பொண்ணு தான் அப்படின்னா வந்து இங்கே வளர்க்க போறியா, அப்படின்னா அந்த பொண்ணோட அம்மா யார், இல்லை அப்படின்னா வந்து எங்கே கொண்டு திருப்பி எங்கேயாச்சும் போய் கூட்டு போய் வச்சுக்க போறியா, இல்லை வந்து ஆசிரமத்தில் வந்து விட்டுற போறியா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் பொழுது இப்போ அவர் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லணும். ஆனால் இப்போ ஒரு ரூமில் திருப்பி மகாவும் சூர்யாவும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இருக்கும் பொழுது சூர்யா வந்து பேசாமல் இருந்தாலும் மகா விடாமல் முறைச்சி எல்லா உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அவர் பேசுகிறதுல சில க்ளூஸை கண்டுபிடிச்சி இது அவருக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் இதை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சி அது வந்து உங்கள் புருஷன் பெற்ற குழந்தது என் புருஷன் பெற்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து காயத்ரி கிட்டையா இல்லை வந்து ராஜலட்சுமி கிட்டையா யார்கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு இருக்கு. ஆனால் ராஜலட்சுமிகிட்ட சொன்னால் இன்னமும் கொடுமையாக இருக்கும். ஏன்னா ராஜலட்சுமி தான் வந்து இப்போ இவங்களே திருப்பி கொடுத்துருக்காங்க, அவங்க மனம் மாறி இப்போ தான் தெரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க கணவர் வந்து ஒரு தவறு செஞ்சார், அதில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்கிறலாம் சொன்னால் அவங்களுக்கு உடஞ்சு போயிடுவாங்க. காயத்ரி தான் வாகா வந்து அடி வாங்கிறதுக்கு வசதியாக இருக்காங்க. வர ஓவர் பேச்சு என்ன, திமிர் என்ன, இதில் வந்து அவமானப்படுத்துறது என்ன, குத்தி காமிக்கிற மாதிரி வார்த்தைகள் என்னன்ட்டு அவங்க புருஷன் தான் அதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். என்ன செய்கிறன்னு தெரியாமல் இந்த ரகுவர்ணத்தை எல்லாரும் வந்து அக்யூஸ் பண்ணி என்னையா நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு கேட்டு திருதுன்னு ஒரு முடிக்கிற வரைக்கும் சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ ஓவராலாக இந்த கதை இப்போ எப்படி போகுது, யாருடைய குழந்தையாக இருந்தால் இருக்கான்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பற்றி நம்மளே நிறைய வீடியோ போட்டோம். ரொம்ப நாள் இதை இழுத்துட்டு போகாமல் இந்த ட்ராக்கை கொஞ்சம் பரபரப்பாக அதே சமயத்தில் சீக்கிரமாக கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. ஆனால் சீரியல்களில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க, எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.